அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா சேனல்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையான கார சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், வரமிளகா, புளி கொஞ்சமாக, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் உளுத்தம்பருப்பை மட்டும் வறுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உளுத்தம்பருப்பு. கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வரமிளகாவை எடுத்துருக்கிறேன். இதை 4-5 போட்டு செவக்க வறுத்துக்கலாம். இது வரமிளகாவை வறுத்து எடுத்தாச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே கருவேப்பிலையை நிறைய போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்லா ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது வதங்கிடுச்சு. இதில் ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல உளுத்தம்பருப்பையும் வரமிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பையும் வரமிளகாயும் அரைச்சிட்டோம். இதுலேயே வெங்காயத்தெல்லாம் போட்டுருங்க. கருவேப்பிலை, வெங்காயம், புளி கொஞ்சமாக அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு, கார சட்னி. இதை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து கொட்டிடலாம். நல்லெண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார், சட்னி இப்படி செய்கிறத விட இது வித்தியாசமாக செஞ்சோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.